வெனஸ்டே அதுமா நான்வெஜ் இல்லையா? இப்படி தான் இருந்துச்சு. ரீசெண்ட் டைமில் எனக்கு வெனஸ்டே அதுமா நான்வெஜ் சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் அடம் பிடிக்க எங்கள் அம்மா ஒரு இடி எடுக்க ஒரு கடாய் வச்சாங்க. இது கூடவே தேங்காய் துருவல் போட்டாங்க. பூண்டு மிளகு போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்ல பேஸ்ட்டை தனியாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சாச்சு. இன்னொரு கடாய் வச்சாங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு இலையை ஒன்றதால வதக்க முடியல. அப்படி வெங்காயம் பட்ட பாட்டு இருக்குது, சொல்ல வார்த்தையே இல்லை. வெங்காயம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் கூடவே கொஞ்சமாக தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இது கூடவே ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருந்த நண்டை சேர்த்து விட்டு கொஞ்சமாக தண்ணி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா பாயில் பண்ணாங்க. நல்லா தண்ணி நல்லா கொதிக்க வந்தோன்னா ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலக்குனாங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அப்போ ஸ்மெல் வரும் பாரு, அப்போ வேறு லெவலில். இது கூடவே நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையை கட் பண்ணிவிட்டு அது மேலே டெக்கரேட் பண்ணி சூடான சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருந்துச்சு. இதோட டீட்டெயில் ரெசிபி நம்ம சேனல்லே இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.